ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த செய்தி முடிவதற்குள்ளாக உங்களுக்கு ஒரு தெளிவையும் ஒரு நம்பிக்கையையும் ஆண்டவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இந்த செய்தி முடிந்து நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது, ஓ தேவன் இவ்வளவு பெரியவரா, இவ்வளவு மகத்துவமானவரா, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மைகளை அவர் கட்டளிட்டு இருக்கிறாரா, இந்த வாழ்க்கைக்குள்ள இந்த லைஃப் ஸ்டைல்குள்ள நான் போகணும்னு விரும்புகிறாரா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஆச்சரியத்தோட தான் நீங்கள் இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் போது இருக்கும். ஆமென். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒத்துக்கிறீங்களா? நம்ம நல்லா இருக்கணும். நாம் எதிர்பார்க்கிற நல்லா கிடையாது. தேவன் ஒரு வேற ரகமான ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். இந்த தேவனுடைய செய்தி உங்களுடைய கண்ணோட்டத்தை அப்படியே இன்றைக்கு என்ன செய்யும்? மாற்றும். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிற வார்த்தையை நல்ல சத்தமா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போறோம்? வாசிக்க போறோம். வாசிப்போமா? நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மறுபடி வாசிப்போம். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆங்கிலத்தில் இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தை எப்படி போடப்பட்டிருக்குன்னா ரெஸ்ட். என்னது? ரெஸ்ட். ரெஸ்ட்னா அப்படி அக்கடான்னு அப்படி படுத்திருக்கிற அந்த ரெஸ்ட் இல்லை. ரெஸ்ட்டுங்கிறது என்னங்கிறத இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? சூப்பராக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நல்லா கவனிங்க. இளைப்பாறுதல் என்றால் என்ன அர்த்தம்? பைபிள் அர்த்தத்தின்படி ரெஸ்ட் அல்லது இளைப்பாறுதல் என்னன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைவது தான் ரெஸ்ட். அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அல்லது வாழ்க்கைக்குள்ள, பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் உன்னை கொண்டு செல்லுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம என்ன செய்ய போகிறோம்? போக போகிறோம். உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டை சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். நல்லா உன்னிப்பாக கவனிங்க. அப்போ தான் ஏன் இந்த வார்த்தை எங்கே சொல்கிறாரு உங்களுக்கு தெரியும். தேவாதி தேவன் ஆபிரகாம் என்ற ஒரு நபரை செலக்ட் பண்ணார். ஏன் அவனை செலக்ட் பண்ணார்னா, இந்த உலகத்தில் அவனை போல துரதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு 75 வயசு வரைக்கும் அவன் எதிர்பார்த்த ஒரு நன்மை அவனுக்கு என்ன செய்யலை? கிடைக்கல. எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கு குழந்தை இல்லை. அந்த ஓட்டாண்டியான ஆபிரகாமை எடுத்து, அல்லது அதிர்ஷ்டசாலியான ஆபிரகாமை செலக்ட் பண்ணார். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எந்திரிச்சு நடப்பா, நீ நடக்கிறத ஃபுல்லாக சந்ததி, உனக்கு பின்னாடி வரப்போகிற குடும்பத்துக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன். அங்கேயே வாக்கு தத்துவத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறாரு. இவனுக்கு பின்னாடி வரப்போகிற குடும்பத்துக்கு கொடுப்பேன்னா இவனுக்கு ஒரு குழந்தை என்ன செய்ய போகுது? பிறக்க போகுது. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை செலக்ட் பண்ணார். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது யாரு? ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. ஒன்று பேர் ஏசா, இன்னொன்று பேர் யாக்கோபு. ஏசா நல்லவனா, யாக்கோபு நல்லவனா? சொல்லுங்க. யாக்கோபு நல்லவனா, ஏசாவா? என்னங்க இந்த ரெண்டில் ஒன்று தொடுங்க. ரெண்டையுமே நீங்கள் என்ன செய்யுங்க? சரிங்க, தொடுறீங்க. யாக்கோபு நல்லவங்க. சொல்லுங்க இன்னும் பதில்கள். ஏசா நல்லவனா, யாக்கோபு நல்லவனா? பைபிள் படி பார்த்தீங்கன்னா ஏசா தான் நல்லவர். என்னது? ஏசா தான் நல்லவர். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு இக்கட்டு நேரத்தில் ஏசா தேவன்கிட்ட வரல, யாக்கோபு தேவன்கிட்ட வந்துட்டார். வேற ஒன்றும் இல்லை. எங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற அளவுகோலில் பார்த்தோன்னா நாமெல்லாம் ரொம்ப மோசமானவங்க. ஆனால் நாம் தேவனை பிடித்து கொண்டோம். அதுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. யாக்கோபு ஏமாத்துக்காரன். யாக்கோபு என்றால் பேரனுடைய அர்த்தம் என்னன்னா சீட்டர். என்னது? சீட்டில் ஆடுறவர் இல்லை, சீட்டர், ஏமாத்துறவர், வஞ்சிக்கிறவன். அதுதான் யாக்கோபனுடைய பேரே அர்த்தம். அப்படிதான் அவன் பிறக்கும் போதே பேர் வச்சாங்க. அப்படிப்பட்டவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு 12 குழந்தைங்க பிறந்துச்சு. எத்தனை குழந்தைங்க? ஆமாம், பெண் பிள்ளைகள், அது தனி. 12 பேர் பிறந்தாங்க. இந்த 12 பேர் ஒரு பெரிய கிளானா, ஒரு பெரிய தேசம் என்ன செஞ்சுட்டாங்க? மாறிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் ரொம்ப குறைவு தான். ஆனால் அரபு கண்ட்ரீஸில் போனீங்கன்னா ஒருத்தங்களுக்கு வதன்னு எத்தனை பிள்ளைங்க இருக்கும்? 5, 6, 7ன்னு. நம்ம ஊர்லேயுமே கொஞ்சம் ஒரு 50 வருஷம் பேக்கில் போனீங்கன்னா, எங்கள் வீட்டில் உங்கள் கூட எங்கள் அப்பா கூட பிறந்தது 7 பேர், எங்கள் அம்மா கூட பிறந்தது 12 பேர்னு அடிக்கிக்கிட்டே போவாங்க. அவங்களே ஒரு தனி ஊராகவே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க
12, அப்புறம் 12க்கு 12, 12க்கு 12 ஒரு பெரிய கூட்டமாக என்ன செய்து விட்டார்கள்? பெருகி விட்டார்கள். எங்கே பெருகினாங்கன்னா எகிப்து என்ற தேசத்திலே பெருகி விட்டார்கள். நல்லா கவனிங்க. இப்போ எகிப்து என்ற தேசத்திலே யோசேப்பு சிபாரிசு பண்ணி இந்த ஒரு பெரிய குரூப், அதாவது வெறும் 70 பேர் அந்த ஊருக்குள்ளே போனாங்க. லட்சக்கணக்கில் அந்த ஊருக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க? பெருகிட்டாங்க. இப்போ எகிப்து தேசத்தில் இருக்கிற ராஜாக்கு பயம் வந்து விட்டது. நாம் சண்டைன்னு சொல்லி வந்தா இவனுங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறானுங்க, நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, கொன்றக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அடிமையாக்குறாங்க. 400 வருஷம் அடிமையாக்கிட்டாங்க. எத்தனை வருஷம் அடிமையாக்கி இருக்கிறாங்க? இப்போ 400 வருஷம் அடிமைக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார். 3வது அதிகாரம், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசி. ஆபிரகாம், ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பேர் லட்சக்கணக்கில் பெருகிட்டாங்க 400 வருஷத்தில். எத்தனை வருஷத்தில்? 400 வருஷத்தில் கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம்? ஒரு தலைமுறையிலேயே 12 பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு 2 குழந்தை பிறந்தாலும் என்ன ஆயிரும்? அப்படியே டபுள் ஆயிரும். 400 வருஷத்தில் லட்சக்கணக்கில் பெருகிட்டாங்க. இப்போ அவங்கள அடிமைப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். என்ன பிளான் தெரியுமா? இந்த அடிமை என்ற தேசத்தில் இருந்து உங்களை நான் என்ன செய்வேன்? விடுதலையாக்குவேன். பார்வோனை போட்டு தள்ளிடுவேன். என்ன செஞ்சிருவேன்? அவன் தானே காரணம். இந்த அடிமைத்தனத்துக்கெல்லாம் காரணம் யாரு? பார்வோன். அப்போ தேசத்திலேருந்து விடுதலை, பார்வோன் காலியாகிறாரு. இப்போ சரி, அந்த தேசம் நல்லா தானே இருக்குது, அங்கேயே வாழ வச்சிருக்கலாம்ல. அங்கே வீடு இல்லையா, குளம் இல்லையா, கிணறு இல்லையா? ஆண்டவர் இன்னொரு பயங்கரமான ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. ஒன்று கூட்டிட்டு போய் சூப்பரான ஒரு தேசம் உனக்கு வச்சிருக்கிறேன். என்னது? நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். அங்கே போய் உன்னை வாழ வைப்பேன். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். அல்லேலூயா. ஆபிரகாமில் ஆரம்பிச்சது பாருங்க, எங்கே போய்கிட்டு இருக்கு பாருங்க. நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேசத்தை ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு உங்களை கொண்டு போய் இஸ்ரேலில் வாழ வைக்க மாட்டார். இங்கேயே நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கையை உங்களை வாழ வைப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நலம் விசாலம் பாலும் தேனும் ஓடுகிறதுனா என்ன? இதை கொஞ்சம் டீப்பாக தியானிக்க போகிறோம். ஏன்னா தியானிக்க தான் ஒரு நம்பிக்கை வரும். வெள்ளை குதிரை யார் மனசுலாம் இப்போ வெள்ளை குதிரை வந்துச்சு? வெள்ளை குதிரை நீங்கள் பார்த்ததே கிடையாது. ஆனால் நான் வெள்ளை குதிரைன்னு சொன்ன உடனே ஒரு குதிரை அப்படி வெள்ளையா அப்படி என்ன செஞ்சிருச்சு? அப்போது வார்த்தைக்கு பவர் இருக்குது. அதை தியானிக்கும் பொழுது அந்த படம் அப்படியே நம்ம இருதயத்தில் என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். அது பேர் தான் விசுவாசம். சரிங்களா? வார்த்தையை தியானிக்க அந்த படம் அப்படியே நம்ம இருதயத்தில் விழுந்துடும். அந்த இருதயத்தில் விழுகிற படம் அழியாமல் பாதுகாத்து கொண்டோம்னா எல்லா காவலோடும் இருதயத்தை, அதுதான் ஜீவனா வெளியே என்ன செய்யும்? வரும். ஆமேன். அப்போது இன்னைக்கு அந்த நலத்தையும் விசாலத்தையும் பாலும் தேடும் ஓடுகிறதையும் நம்ம நல்லா என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையை வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம சாதாரண நிலையில் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. எகிப்து என்பது நம்முடைய பாவ வாழ்க்கையை குறிக்கிறது. என்ன வாழ்க்கை? எகிப்திலேருந்து விடுவிச்சிட்டாரு. பாவியாக இருந்தோம், நரகத்துக்கு நேராக போய்கிட்டு இருந்தோம், அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தோம். அதாவது பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். யார் அடிமையாக்குனது? அங்கே பார்வோன். இங்கே யாரு? பிசாசு. சிலுவையிலே பிசாசினுடைய தலையை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நசுக்கிட்டாரு. வாள் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அதை வச்சு தான் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சொல்லுவாங்களே, வாள் ஆட்டாத, வாள்னா தந்தரம் அல்லது வஞ்சிக்கிறது. அந்த வெறும் பொய்யை வச்சு தான் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஓன்னு பெரிய பெரிய அப்படி ஒரு பயங்கர பலசாலி மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலேயே அவன் தலை நசுக்கப்பட்டவன். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கட்டில் கடையாக பக்கவாதம் வந்து ஒருத்தர் கட்டில் இருக்கிறாருன்னா அவரால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஆக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் மைண்டை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? அப்படி என்ன பண்ணிடலாம்? அவனை முடிச்சிரு, இங்கே முடிச்சிரு, அவனை காலி பண்ணிடு. நம்ம பிசாசு இதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனால் பயங்கரமாக கிரியை செய்ய முடியாது. ஆனால் ஜனங்களை பயன்படுத்தி, எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை பயன்படுத்தினாரோ அதே போல தான் பிசாசும் கோபரகாமை பயன்படுத்துவான். கோபரகாம்னா யார் பாஸ்டர்? அது இன்னொரு ஆள். அப்படி ஒரு ஆள் கிடையாது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? ஆண்டவருக்கு எப்படி ஆபிரகாமோ அதே போலத்தான், ஆண்டவருக்கு எப்படி தாவீதோ அதே போலத்தான் பிசாசுக்கு கோலியாத். சரிங்களா? இப்போ பிசாசை போட்டு தள்ளிட்டாரு, எகிப்திலேருந்து காப்பாற்றிட்டாரு, பாவ வாழ்க்கையிலேருந்து காப்பாற்றிட்டாரு. இப்போ நம்மளை இன்னொரு லைஃபுக்குள்ளே கொண்டு போக போகிறாரு. எத்தனை பேருக்கு அந்த லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு ஆசை? இவர் வேறு வேலை இல்லை, ஆசைன்னு கை தூக்குங்க. அல்லையா சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான்.
அந்த நல்ல லைஃப்குள்ள நம்ம என்ட்ரு ஆகணும். அந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் முதல் காரியத்தில் என்ன சொல்கிறார்னா, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அந்த 8வது வசனத்தை மறுபடி வாசிங்க. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். என்ன அர்த்தம்? அந்த தேசம் அங்கே ஆயத்தமாக இருக்கிறது. நம்மளை கொண்டு போய், நல்ல கவனி, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய், டே வாங்கடா, குழியை தோண்டுங்கடா, மரத்தை வெட்டுங்கடா, வீடை கெட்டுங்கடா, கிணத்தை வெட்டுங்கடா, நல்ல கீரையை போடுங்கடா, இந்த பக்கம் நெல் பயிர் போடுங்கடா, அந்த பக்கம் மக்காச்சோளத்தை போடுங்கடா, சூப்பராக பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லலை. ஆல்ரெடி உங்களுக்கான தேசம் ப்ரிப்பேர்டு, ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? எனக்கான நல்ல வாழ்க்கையை நான் முக்கி போராடி வேர்வையை சிந்தி இதற்கப்புறம் ஒரு லைஃப் வருது தெரியுமா? அது கிடையாது. என்னுடைய நல்ல வாழ்க்கை தேவன் எனக்கென்று சூப்பராக பிளான் பண்ணி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உபாகமம் 11வது அதிகாரம், நம்ம போகிற அந்த லைஃப் எப்படிப்பட்ட லைஃப்ங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். 10வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்ட்ராக போகிற அந்த லைஃப் ஸ்டைல், அந்த தேசம் எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும். நல்லா கவனிங்க. எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தாங்களாம்? எங்கள் ஊரில் வாய்க்காலை ஒட்டி எரப்பு மேடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. எரப்பு மேடு, அதாவது இந்த பக்கம் வாய்க்கால் ஓடும், அப்போ போர் எதுவுமே கிடையாது, பம்பு செட்டும் கிடையாது. இங்கே இருக்கிற தண்ணியை இறைச்சி இங்கே என்ன செய்யணும்? ஊற்றணும். நிறைய மெத்தட் இருக்குது. கப்பி போட்டு இறைக்கலாம். பழங்காலத்து மெத்தட் எப்படின்னா, ஒரு பெரிய அகலமாக ஒரு மரம் இருக்கும், ஒரு கம்பில் மாட்டி வச்சுருப்பாங்க. ஒரு மிதிச்சா உடனே அது புசுக்கு நின்று செய்யும், போகும், தண்ணியை கோரும், அப்புறம் ரிலீஸ் பண்ணோன்னே சுவங்கன்னு தண்ணி இந்த பக்கம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். எகிப்து தேசத்தில் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? மிதிச்சு கஷ்டப்பட்டு தண்ணியை இந்த பக்கம் கொண்டு வந்து யார்? இவன் வாழ்றதுக்காகவா? கீரை இவனுக்காகவா போட்டான்? பார்வோனுக்கு. யாருக்காக போட்டான்? அவ்வளோத்தை விதைச்சதெல்லாம் யாருக்கு? எதிரிக்கு. கஷ்டப்பட்டு மிதிச்சு எல்லா தண்ணியும் கொண்டு வந்து நீ கீரையை விதைச்ச. ஆனால் நீ போகிற தேசம் நீ முக்க மாட்ட. எங்கிறது தண்ணி வரும்? அந்த வசனத்தை வாசிங்க. அது வானத்தின் மழை தண்ணீரை. இந்த வசனத்தை தான் நம்ம வேற மாதிரி படிக்கிறோம். எனக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து. அப்போ நம்ம என்ட்ராக போகிற லைஃப் எப்படிப்பட்ட லைஃப்? என்னுடைய சொந்த முயற்சி, நான் சிறுக அப்படியே குருவி போல சேர்த்து இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். அதுவும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. நானும் உழைச்சேன், நானும் பாடுபட்டேன், உண்மைதான். ஆனால் நான் இந்த நிலையில் இருப்பது என்னுடைய உழைப்பு அல்ல. நான் உழைச்சா, சாகிற வரைக்கும் உழைச்சா கூட இந்த காசு என்கிட்ட வந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு தேவன் எனக்கு இத்தனை லட்சங்களை கொடுத்திருக்கிறார். அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற லைஃப் ஸ்டைல். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், இதைத்தான் அங்கே படித்தோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா என்னுடைய சொந்த முயற்சியினால் வருகிற தேசம் அல்ல, வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். இப்போ நம்ம ஒரு சில காரியத்தை பார்க்க போகிறோம். இவர்கள் போய் அந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றவில்லை, ஏற்கனவே ரெடி. அதை மனசில் வச்சுக்கோங்க. நமக்கான ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே ரெடி. தேவன் ஏற்கனவே எனக்கு நிறைவான காரியத்தை வைத்திருக்கிறார். இந்த மனப்பான்மைக்குள்ள நாம் வரணும். நான் ஒரு காரியத்தை புதுசாக உருவாக்க போவதில்லை. தேவன் ஏற்கனவே எனக்கான நன்மைகள் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் சொப்பனத்தில் பரலோகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு போகும் பொழுது ஒவ்வொரு அறையாக சுற்றி பார்த்துருக்கிறார். இப்படி தான் இருக்குமானா ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுமோ அந்த விதத்தில் என்ன செஞ்சிருக்கிறார்? கற்றுக் கொடுத்துருக்கு. சரிங்களா? உடனே இப்படி தான் பரலோகத்தில் இருக்குமா, இப்படி தான் ரூம் இருக்குமா, நீங்கள் கற்பனைகளை பெயரக்கூடாது. இது ஒரு புரிய வைப்பதற்காக ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு ஸ்லாங், ஒரு முறை. பரலோகத்துக்கு கூட்டு போயிருக்கிறார். கனவுல ஒவ்வொரு அறையாக சுற்றி பார்க்கும் பொழுது ஒரு அறையில் காதுகள், கைகள், விரல்கள், கிட்னி, இருதயம், கல்லீரல், இப்படி ஒவ்வொரு பாடி பார்ட்ஸாக என்ன செய்யுது? பரலோகத்தில் இருக்கு. இவர் கேட்டிருக்கிறார், என்ன ஆண்டவரே கசாப்பு கடை நடத்துறீங்களா? என்ன ஒரே பாடி பார்ட்ஸாக இருக்குது? அப்படிங்கும் பொழுது தான் இது இந்தந்த பார்ட்ஸ் ரிப்பேர் ஆனவங்க அல்லது வியாதிப்பட்டவங்க அல்லது பிறக்கும் பொழுதே இல்லாமல் பிறந்தவர்கள், இப்படி அநேகர் இந்த பூமியில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க?
வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அவங்க இதை நம்பி இது எனக்கு உரியது என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக இங்கே இருந்து தேவ தூதர்கள் எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, எதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கான அநேக நன்மைகள் என் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த ஊழியர் அதுக்கப்புறம் தான், அந்த ஊழியர் சுகமளிக்கிற ஊழியம் செய்கிற ஊழியர். இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய ஊழியம் இன்னும் அசூர வேகத்தில் வளர ஆரம்பித்திருக்கிற இந்த வெளிப்பாடுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஜனங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். உன்னுடைய கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், உனக்கான கிட்னி பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி என்ன செஞ்சிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கான அற்புதமான ஒரு லைஃப், அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃபை என் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, நாம் அதற்குள்ளே என்ட்ரு ஆகணும், நாம் நுழையணும், தேவனை நம்பி உள்ளே போகணும். இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அந்த பட்டணத்தை கெட்டணும்னு அவசியம் இல்லை, காலை எடுத்து உள்ளே வைக்கணும். ஆமென். அப்போ என்னுடைய வேலை அதை நான் சொல்லுங்கள், என்டர் என்ஜாய். சொல்லுங்கள், என்டர் என்ஜாய். சென்னையிலலாம் பெரிய பெரிய மால்ஸ் இருக்கும். அந்த மால்ஸில் தியேட்டர் ஒரு ஃப்ளோரில் இருக்கும், சாப்பிட்ற இடம் ஒரு ஃப்ளோரில் இருக்கும், துணி எடுக்கிற இடம் ஒரு ஃப்ளோரில் இருக்கும். அப்புறம் சின்ன பிள்ளைங்க விளாடுறதுக்குன்னே நம்ம இந்த ஒரு 33 சென்டும் ஒரு என்ன செஞ்சுருப்பாங்க, பயங்கரமாக சின்ன பிள்ளைங்க விளாடுறதுக்கான இடம் இருக்கும். நம்ம சர்ச் அளவுக்கு பந்து மட்டும் கொட்டி வச்சுருப்பாங்க, பால்ஸாக போட்டு வச்சுருப்பாங்க, இவங்க குதிச்சு குதிச்சு விளாடலாம். அப்புறம் நம்ம சர்ச் அளவுக்கு நல்லா தொங்கி தொங்கி ஊஞ்சல் விளாடுற என்ன செய்யும், ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம போய் அதற்குரிய காசை பே பண்ண உடனே நம்ம கையில் ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. நானும் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி உள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அங்கே இவ்வளோண்டு இடம் தான் இருக்கும், சின்ன பிள்ளைங்க விளாடுற மாதிரி தான் இடம் இருக்கும். அந்த கார்டு கொடுத்த உடனே அந்த கார்டில் இருக்கிற அந்த வேல்யூ முடிகிற வரைக்கும், அல்லது அதனுடைய வேல்யூ குறையிற வரைக்கும், அந்த டைம் குறையிற வரைக்கும் அந்த சின்ன பிள்ளைங்க உள்ளே போய் ஜாலியாக என்ன செய்யலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த பிள்ளை பந்தை வாங்கிட்டு போய், இந்த பிள்ளை சறுக்கி விளாடுறதை கொண்டு போய், இந்த பிள்ளை தான் ஊஞ்சலை போய் கட்டி பந்தை போட்டு குதிச்சு விளாடணும்னு அவசியம் இல்லை. போய் என்ட்ரான போதும் ஜிகு ஜிகு ஜிகுன்னு என்ன செஞ்சிடலாம், விளாடிடலாம். ஏன்னா அந்த பிள்ளைக்குரிய அப்பா ப்ரைஸை பே பண்ணிட்டார். நம்முடைய அப்பா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளே என்ட்ராகக்கூடிய ப்ரைஸை அவர் பே பண்ணியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இந்த பிள்ளை இந்த பந்து எப்படி வந்துச்சு, போக மாட்டேனே, என்ன பண்ணுவேன், இங்கே என்ன செய்யக்கூடாது, டயலாக் விடக்கூடாது, உள்ளே போய் என்ஜாய் பண்ணணும். ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற தேசமா, அது எப்படி இருக்கும், அது நல்லா இருக்குமா, அதுக்குள்ளே அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, இப்படி குழப்பக்கூடாது. ஆண்டவரே, எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நான் இறங்கி அனுபவிக்க விருப்பப்படுகிறேன். ஆமென். நல்ல மனசில் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தேவன் விருப்பப்படுகிற வாழ்க்கை கிடையாது. இதுதான் நிறைவா, இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது கிடைச்சிருக்கலாம், இதுதான் நிறைவான்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தான், ஒரு பானையில் எடுக்கிற ஒரு சோறுக்கு சமம். அப்போ ஆண்டவர் இன்னும் உங்களை உயரத்திற்கு, இன்னும் அற்புதமான வாழ்க்கைக்கு கொண்டு போக விருப்பப்படுகிறார். ஆமென். பாஸ்டர், எனக்கு இப்போ வர்ற வருமானம் போதும் பாஸ்டர், இது எனக்கு நல்லா போதுமானதாக இருக்குது, விருப்பப்பட்டதை வாங்கிடுறேன், ஷாப்பிங் போனால் விருப்பப்பட்டதை வாங்கிடுறேன், எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் எடுத்துடுறேன். இது இல்லைங்க நிரந்தரம், இது இல்லை ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை. இன்னும் அற்புதமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகணும். ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர், என்கிட்ட பைக் இருக்குது, அல்லது கார் இருக்குது, வீடு இருக்குது, பெட் இருக்குது, ஏசி இருக்குது, எனக்கு போதும். இது கிடையாது, இது வெறும் முன் ருசி தான். இன்னும் நாம் சிறந்திருக்க வேண்டும். ஆமென். எந்த அளவுக்கு சிறந்து இருக்கணும்னா அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனம். அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் கவனிங்க, என்ன பாருங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் நான் வசனத்தை பார்த்துட்டு தான் உங்களை பார்ப்பேன், நல்லா கவனிங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாழ்க்கை, அந்த லைஃப் ஸ்டைல் நமக்குரியது கிடையாது, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்துச்சுப்பா. இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டாண்டியாகத்தான் வாழ வேண்டும், நிறைவில் வாழக்கூடாது. ஏன்னா பணம் கெடுத்து விடும், ஆசீர்வாதம் உங்களை கெடுத்து விடும், நீ நல்ல சட்டை கூட போடக்கூடாது. அதை நான் சொல்லுவேன், எங்கள் சர்ச்சுக்கு வரும்போது நல்லா சூப்பராக என்ன செஞ்சுவாங்க, கிளம்பி வாங்க, உங்களை பார்க்கணும். எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டால், சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவர் கொடுத்த நல்ல ட்ரெஸ் என்ன செஞ்சுருக்கேன், போட்டு வந்திருக்கேன், அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யோபு சொரிசேரங்க வந்து ஓட்டு எடுத்து சொரண்டான் தெரியுமா, எனக்கே ஒன்றும் இல்லை, எனக்கே ஒன்றும் இல்லை, எனக்கே ஒன்றும் இல்லை. எங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. எல்லாம் இருந்தாலும் எல்லாம் அவருக்குரியது தான். ஃபாதர் பாடுறாரு தெரியுமா, எனக்கென்று எதுவும் இல்லை இப்பவுமே எதுவுமே இல்லாமல் இப்படி பாடுற வாழ்க்கை இல்லை.
பாருங்க கவனிங்க, எனக்கென்று எதுவும் இல்லை இப்படி பாடுறதில்ல. எல்லாமே இருந்தாலும் எனக்குரியது எது இல்லை, எல்லாமே ஆண்டவருக்குரியது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். அப்போ நல்ல லைஃப் உங்களுக்கு இருக்குது, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டே ஆகணும். இன்னைக்கு என்டர் ஆகியே என்ன செய்கிறோம்? ஆகிறோம். இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் இதை நல்லா தியானிப்போம். பாருங்க, கிறிஸ்தவர்களுக்குரியது கிடையாது நல்ல வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு சாமியார் போல, சர்வ சாதாரணமாக பிச்சைக்காரர்கள் போல, வெளியே எதையுமே காண்பிக்காம அலட்டிக்காம, நல்லா கவனிங்க, பெருமை இருக்கக்கூடாது, மனமேட்டிமை இருக்கக்கூடாது, உண்மைதான். ஆனாலும் நீங்கள் நல்லா வாழ்ந்திருக்கிறத உங்களை பார்த்து உங்கள் தேவன் யாருங்கிறத மக்கள் பார்க்கணும். ஆமென். நல்ல வேலைப்பா, நான் அந்த கோயிலுக்கு போன உடனே இல்லை ஓட்டாண்டி ஆக்கிட்டாங்க, இப்படி சொல்கிறது நல்லா இருக்கா? ஏய், இவன் ஓட்டாண்டியாக இருந்தான், இந்த கோயிலுக்கு போன உடனே இவனுக்கு எல்லாமே கிடைக்குது. திருமணம் ஆகுது, வேலை கிடைக்குது, குழந்தை பிறக்குது, சம்பள உயர்வு உண்டாகுது, வியாதி சுகமாகுது. இந்த 2ல் எது நல்ல வாழ்க்கை நினைக்கிறீங்க? ஆமென். 2வது சொன்னது தான். அப்போ பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை என்பது இன்னைக்கும் இந்த நாட்களிலும் நமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை உள்ள நுழைஞ்சாகணும். இப்போ வாசிங்க 4வது அதிகாரம் 1 வசனம், எபிரேயர் 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில், ஸ்டார்டிங்கில் சொன்ன இளைப்பாறுதல்னா என்ன? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நுழையிறது. சரி வாசிங்க. இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான நமக்கு உண்டாயிருக்க, புதிய ஏற்பாடு விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், நமக்கும் அந்த வாக்கு தத்தம் உண்டாயிருக்கிறது, ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். புதிய ஏற்பாடு விசுவாசிகளை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த வாக்கு தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அந்த நலமும் விசாலமுமான அந்த சூப்பர் பியூட்டிஃபுல் லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு மாத்திரமல்ல, உனக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர், இந்த ஒட்டனத்தத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னால் வாழ முடியுமா அப்படின்னு ஃபாத்திமாக்க பார்க்குறாங்க என்னை பார்த்து. பாஸ்டர், இந்த ஒட்டனத்தத்தில், பேரே ஓட்டனத்தம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், தம்பி நீங்கள் எங்கே ஒளிய பண்ணிட்டீங்க? ஓட்டநாடா? எங்க ஓட்டநாடு இல்லை, அது பேர் ஒட்டனத்தம். அவர் யூடியூப்பில் பார்த்துருக்காரு. ஒட்டனத்தத்தை ஓட்டநாடு என்ன செஞ்சுருக்கிறாரு. பாஸ்டர், நான் இருக்கிற இடம் ஓட்டநாடாவோ அல்லது ஓட்டையை போலவோ அல்லது பயங்கரமான ட்ரை ஏரியாவாகவோ இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நம்பு, பாலைவனத்தையும் சோலைவனமாக நம்முடைய தேவனால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை அப்படி மாற்ற முடியும். அப்படித்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார். நீங்கள் நினைக்கிறீங்க எகிப்து தேசத்திலிருந்து உனக்கு இன்னொரு நாடு வச்சிருக்கேன்னு சொல்லி கூட்டு போனார் தெரியுமா? அந்த நாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா கேரளா மாதிரி உள்ளே போனோடனே குழு 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 குழுன்னு அப்படி சூப்பராக பச்சை பசைன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்க இஸ்ரவேல் தேசத்தை போல ட்ரையான ஏரியா அந்த உலகத்திலே கிடையாது. நாம் சொல்கிறோம் அரபு பாலைவனம், துபாய், அபுதாபி, ஷார்ஜா, இதுதான் பயங்கர ட்ரை. நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை போய் பாருங்கள், அரபு பாலைவனமாவது பாலைவனம் தான், ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்காவது நல்லா இருக்கும். ஒரு கார் எடுத்திங்கன்னா ஜல்லுன்னு நினைச்சலாம், உங்கள் பாட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம். இஸ்ரேல் தேசத்தில் அப்படிலாம் போக முடியாது. ஒன்று இப்படி ஏறும், ஒன்று இப்படி இறங்கும், ஒன்று அந்த பக்கம் ஏறும், ஒன்று இந்த பக்கம் மலை. தங்கிறதுக்கு ஒரு சின்ன காஞ்சு போன செடி தான் இருக்குமே இல்லையே, அவ்வளோ ட்ரையான ஏரியா. ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், அந்த இடத்துக்கு போ, என்ன நம்பிப்போ, நான் பாலைவனத்தை உனக்காக சோலைவனமாக என்ன செய்வேன்? மாற்றுவேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒட்டணத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் ஊர் பேர் என்னது, ஒட்டடம்பெட்டியில் இருந்தாலும் சரி, அவங்க சொந்த ஊர் நாகர்கோவில், அது நல்ல ஊர் தான். நீங்கள் ஒட்டணத்தில் இருந்தாலும் சரி, ஒட்டடம்பட்டியில் இருந்தாலும் சரி, பட்டியிலையும் பயங்கரமான பட்டியில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கென்று பியூட்டிஃபுல் லைஃப்பை வைத்திருக்கிறார். ஆமென். பாஸ்டர், இது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறதோ? நல்ல மனசில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னது அது ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் குறிக்கல, உங்களுடைய எல்லா வாழ்க்கையும் அது குறிக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதில் என்ட்ராகக்கூடிய அந்த வாக்கு தத்துவம் சகுந்தலாக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஃபாத்திமாக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. ஆமென். அசால்ட்டாக எடுத்துடக்கூடாது. வாசிப்போமே எபிரேயருக்கு எழுதின நிருபம். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி அசால்ட்டாக நினச்சிட்டாங்க, அதனால தான் பிரச்சனையை பாருங்கள். 7வது வசனம் வாசிங்க, எபிரேயர் 3:7. ஆகையால் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபம் ஊட்டின போதும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். என்ன நடந்துச்சு வனாந்தரத்தில்? ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து, டே உனக்கு சூப்பர் லைஃபை வச்சிருக்கிறேன்டா, நீ கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத வாழ்க்கையை உனக்கு வச்சிருக்கிறேன்டா, நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
நீ கஷ்டப்பட்டு மிதிச்சு 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 ஒரு வாய் கஞ்சி குடிச்ச, ஆனா அங்க வானத்திலிருந்து உனக்கு தண்ணி வரப்போகுது. சரி, அந்த தேசத்தை குறித்து பார்ப்போமா? இப்போ வாங்க, உபாகமம் 11வது அதிகாரம் 12வது வசனம், 11, 12. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம்டா. டே, உன்னை நல்லா கேர் பண்ணிக்கு வர்ற ஆண்டவர் டெய்லி அந்த தேசத்தை விசாரிப்பாரு, நல்லா கேர் பண்ணுவார். அடுத்த வாக்கியம் வாசிங்க. எப்பொழுதும் அந்த தேசத்தின் மேல ஆண்டவர் கண்ணோக்கமா இருப்பார். எங்க நீங்க ஆசைப்பட்டு ஒரு பைக் வாங்குறீங்க, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருக்கிறீங்க. இப்போ அந்த பைக்கு கிட்ட ஒரு 4-5 பசங்க கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வீட்டுக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப பிடிச்ச பிரியாணி சமைக்கிறீங்க, ஆனா அந்த பக்கம் கிரிக்கெட் விளையாடுறாங்க. எத்தனை பேர் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பைக்கை அப்படியே பார்ப்பீங்க, அல்லது தள்ளி விளையாடுன்னு சொல்ல போவீங்க? சொல்லுங்க. நம்ம ஃபாத்திமாக்கெல்லாம் அட்டி விரட்டிடுவாங்க. டே, எவனாவது பைக்கு கிட்ட வந்தேன், நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன்டா. ஆமாம், நம்ம சகுந்தலாக்கெல்லாம் வண்டி என்ன செஞ்சிருவாங்க, 2 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டு வந்துடுவாங்க. எப்பா பந்து பட்டு கண்ணாடியே என்னதுன்னா கண்ணோக்கமாக இருப்பேன், உன்னை கூட்டு போய் நல்லா வாழ வைப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்க அப்படியா? அதுதான் இருதயத்தை கடினப்படுத்துறது. எகிப்திலே நல்லா தானே இருந்தேன், என்னதுக்கு அங்கே கூட்டு போறீங்க? ஆல்ரெடி நல்லா தானே இருக்கேன், அந்த கஞ்சி கிடைக்குதில்ல, வெங்காயம் கிடைக்குதில்ல, வெள்ளரிக்காய் கிடைக்குதில்ல. ஆண்டவர் வேற லெவலில் பேசிக்கிட்டு இருக்கிறார், இவனுக்கு வேற லெவலில் திங்க் பண்ணுறானுங்க. பாருங்க, ஒருத்தர் குதிரையில் போய்கிட்டு இருந்தார். அவருக்கு அப்ரசண்டிகள்னு சொல்லி 2 பேர் இருந்தாங்களா? யாரு? டே, அப்ரசண்டிகளா ஞாபகம் வருதா? பரவாயில்ல, வரட்டும். அந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் இருக்கிறீங்க. 2 பேர் இருந்தாங்களா. அவங்க எப்படின்னா கொஞ்சம் முட்டாள் அப்ரசண்டிகள். யாரு? அப்ரண்டிஸ். அந்த 2 அப்ரண்டிஸும் முட்டாள். குதிரையில் போனவர் நிறைய வெகுமதிகளை வச்சு கொண்டு இருந்தாராம். பின்னாடி 2 பேர் நடந்து வந்துட்டு இருந்தானுங்களாம். குதிரையில் போனவர் சொன்னாராம், டே, நீங்கள் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, குதிரையிலேருந்து ஏதாவது விழுந்துச்சுன்னா என்ன செஞ்சுட்டு வந்துடணும்? எடுத்துகிட்டு வந்துடணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. 5 கிலோமீட்டர் போயிட்டாங்க. அந்த ஓனருடைய வீடு வந்துட்டு இந்த 2 அப்ரசண்டிகள் கையிலையும் 2 சட்டி நிறைய குதிரை சாணி இருந்துச்சான். என்ன இருந்துச்சா? குதிரை சாணி. இவர் சொல்லியிருக்காரு, குதிரையிலேருந்து ஏதாவது விழுந்தா எடுத்துகிட்டு வந்துருக்கா. கேட்டது இவனுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? பாஸ் சொல்லிட்டாரு, குதிரையிலேருந்து என்ன விழுந்தாலும் என்ன செஞ்சிருவோம்? பிடிச்சிருவோன்னு. 5 கிலோமீட்டர் என்ன செஞ்சுருக்கானுங்க? சாணியை பிடிச்சிட்டே. அந்த மாதிரி இல்லை, இவனுக்கு அப்படி தான் நினச்சிட்டானுங்க. பாலும் தேனும் ஓடுற தேசம் உடனே அவர் சொல்ல வரதை விட்டுட்டு, அப்படியா நான் இங்கே நல்லா தானே இருக்கோம். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் வச்சுருக்காருன்னா எனக்கு தான் எல்லாம் இருக்கேன், எனக்கு பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் அப்படி சொல்லக்கூடாது. ஆமென். இன்னும் மேலே போகணும். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம சபை அடுத்த லெவலுக்கு போகணும், நம்ம விசுவாசிகள் அடுத்த லெவலுக்கு போகணும். இன்றைக்கி நினச்சா உங்களுக்கு 100 கஷ்டப்பட்ட பிள்ளைங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட முடியுமா? முடியுமா? அநேகரால் முடியாது. சரி, ஒரு 1000 பேருக்கு துணி எடுத்து கொடுக்க முடியுமா? முடியாது. ஒரு 5 பேருக்கு வெள்ளத்தில் கஷ்டப்படுறாங்க, 5 பேருக்கு நம்மளால் வீடு இடிஞ்சிருச்சு, வீடு கட்டி கொடுக்க முடியுமா? என் வீடே கட்ட முடியாமல் இருக்கு, நீங்கள் வேறு என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நானே வீடு கட்ட முடியாமல் இருக்கேன், நீங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறீங்க பார்க்குறீங்க. ஆனால் நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? எனக்கு போதுங்கிற நிலையை தாண்டி மற்றவங்களை வாழ வைக்கிற லெவலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. மாதம் பாஸ்டர் நான் 100 பேருக்கு 100 கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பேன், மாதம் சாப்பாடு கொடுப்பேன், இந்த வருஷம் நோட் புக் வாங்கி கொடுப்பேன். அப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் போகணும்னு விருப்பப்படுறீங்களா? அப்போது இந்த மெசேஜை குறித்து இருதயத்தை கடினப்படுத்துறாதீங்க. இருதயத்தை கடினப்படுத்துகிற என்ன தெரியுமா? ஸ்கூலில் டீச்சர்கிட்ட எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கிறீங்க? நாங்கள் வாங்காத அடியா, சும்மா மொழிலாம் பிதுங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுருக்கோம்? அடி வாங்கியிருக்கோம். கூடுவார், எங்கள் பிடி சார் கூப்பிடுவார், டே நில்லுடா அப்படின்னு. உடனே பெரம்பு எப்படி என்ன செய்வார்? ஓங்கின உடனே ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், என்ன செய்வோம் அப்படின்னா இந்த பக்கம் என்ன செஞ்சோம்? கடினமாயிரும். இப்படி கடினமான உடனே பெரம்பு என்ன பண்ணாது? வலிக்கும். ஆனாலும் நார்மலாக வலிக்கிற நல்லா கோலு இருந்துச்சு, அடி சுளிர் என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். ஆனால் அப்படின்னு கடினப்படுத்தின உடனே பெரம்பு என்ன பண்ணாது? உள்ளே போகாது. இன்னைக்கு இந்த வசனம் வருது, மகளே ஃபாத்திமா, உன்னை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போல மாற்ற போறார் அப்படின்னு அப்படின்ற கூடாது. ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, என்னை மாற்றுங்க, நான் 100 ஏழைங்களுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு போடணும். மகளே சகுந்தலா, ஆண்டவர் உன்னை விசாலமாய் மாற்ற போகிறார். வேண்டாம் ஆண்டவர், இப்போவே நல்லா தான் இருக்குது, நல்ல சம்பளம் கிடைக்குது, போதும் ஆண்டவரே, நல்லா சாப்பிட்றேன், கறி வேணா கறி சாப்பிட்றேன், காய்கறி வேணா காய்கறி சாப்பிட்றேன், போதும் ஆண்டவரே அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமேன் ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன் அதை ஏற்றுக்கிறேன். அப்போ இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமாம், எனக்கு நல்ல லைஃப்பை ஏசப்பா வச்சிருக்கிறாரு, நான் உள்ளே போயே ஆகணும். ஹல்லேலூயா. அக்கா,
எங்க அம்மாக்கு திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கா ஒரு 2.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுக்கா, தயவு செஞ்சு கொடுங்கக்கா. இந்தா 3 லட்சமா வச்சுக்கோ, செலவு பாரு, ஃபர்ஸ்ட் அம்மாவை நல்லா பாரு அப்படின்னு சொல்ல ஆசை இல்லையா உங்களுக்கு? அப்படி யாராவது வந்தாங்கன்னா உங்களால் கொடுக்க முடிகிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? அதுதான் நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னு என் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆமென். இதுக்குள்ள என்டர் ஆகணும். அதனால தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வாங்க உபாகமம் 8வது அதிகாரம். இந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. 8வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அடுத்து வாசிங்க 8வது வசனம். கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கு பாருங்க. வாசிங்க. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளிலும் உள்ள. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தேசம் தேசம்னு வருது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த லைஃப் ஸ்டைல் லேண்டுன்னு வர்ற இடத்துல லைஃப் ஸ்டைல்னு போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. தேசம்னு வர இடத்துல இது ஏன் வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிங்க. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அந்த தேசத்தில் இன்னும் கோதுமைங்கிற எதை குறிக்குதுன்னா ஒரு 100% ஒரு வாழ்க்கையை குறிக்குது. ஒரு கோதுமை போட்டால் அப்படி மணிமணியா எப்படி இருக்கு? ஆமென். ஒரே ஒரு உங்கள் வாழ்க்கை தான். ஆனால் உங்கள் வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில் மணிமணியாய் அது ஜீவனை கொடுக்கணும். ஹல்லேலூயா. பால் யாங்கிச்சோன்னு சொல்லி ஒரு பாஸ்டர், அவங்க இப்போ இறந்துட்டாங்க. தென்கொரியா, சவுத் கொரியா, அவங்க பெரிய சர்ச். ஆண்டவர் சொன்னாராம், மகனே பால் யாங்கிச்சோ, உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்க போகிறேன். உலகம் முழுவதும் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கும் தெரியுமா, அல்லது இந்த மாதிரி ஹார்ட் பிரச்சனை இருக்கிற சிறு பிள்ளைகளை கொரியாவுக்கு கூட்டுட்டு வந்து இலவச ஃப்ளைட்டில் கூட்டு வந்து இலவச ரூமில் தங்க வச்சு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்த்து நீ இலவசமாக அவங்கள சுகப்படுத்தி வீட்டுக்கு என்ன செய்ய போகிறேன், அனுப்ப போகிறேன்னு ஒரு தரிசனம். இவருக்கு கேட்டோன்னு நெஞ்சு வெடிச்சிருச்சு. ஆண்டவரே, நானே ஃப்ளைட்டில் இலவசமாக போயிட்டு வந்ததில்லை, நீங்கள் என்ன எங்கெங்கேயோ இருந்து பிள்ளைகளை மட்டும் கூட்டு வர முடியுமாங்க? டூருக்கு போனாலே அப்பா அம்மா கூட போக வேண்டியிருக்கு. அப்போ கொரியாவுக்கு போகணுன்னா இங்கேருந்து உங்கள் பிள்ளை தனியாக விட்டுருவீங்களா? ஹாசினியை நானும் வருவேன், எனக்கும் டிக்கெட் போடுங்க, எனக்கு ரூம் போடணும். அப்போ ஏன் சொல்கிறேன்னா, பிள்ளைகள் மாத்திரமல்ல பெற்றோர்களையும் கூப்பிடணும், பெற்றோர்களையும் தங்க வைக்கணும். ஆப்ரேஷன் என்ன போனோன்னே டக்குனு இப்படி அறுத்து விட்டுருவாங்களா? 1 மாதமாவது தங்க வைக்கணும். 1 மாதம் சாப்பாடு, 1 மாதம் அக்கமடேஷன் எல்லாம் கொடுத்து சரியாகி வீட்டுக்கு அனுப்பணும், 1 பைசா வாங்காமல். அவர் சொல்லுகிறாரு, தன்னுடைய வாழ்க்கையில் 5000 பிள்ளைகளுக்கு அப்படி சுகப்படுத்தி அனுப்ப தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் கோதுமை வாழ்க்கை. நான் மாத்திரம் நல்லா இருப்பேன். நீங்கள் நல்லா இருந்து அநேகரை வாழ வைக்கணும். ஆமேன். இந்த வார்த்தையை அசால்ட்டாக எடுத்துடாதீங்க. ஆண்டவரே, ஆமேன். ஆண்டவரே, நான் அதை விருப்பப்படுகிறேன். ஆண்டவரே, கஷ்டப்படுகிற வியாதியில் இருக்கிறவங்களுக்கு நான் வாழ்வு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல். ஹல்லேலூயா. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் குறைவுபடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஒன்றும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கைக்குள்ள என்ட்ரு ஆகாமல் விட்டுறவே கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். பாஸ்டர், என்ன சொல்றீங்க? நான் இதுவரைக்கும் கிறிஸ்டியானிட்டி அப்படி பார்த்ததே இல்லையே. நம்முடைய ஆண்டவர் இப்படி வாக்கு கொடுக்கிறாரா? நம்முடைய ஆண்டவர் இவ்வளவு பெரியவரா? எங்க இதெல்லாம் ஒரு ஜுஜிப்பீங்க. இதோட பயங்கரமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நானே வறட்சியா இருக்கிறேனே பாஸ்டர், என்ன கொண்டு போய் அநேகரை வாழ வைப்பாரா? நிச்சயம் வாழ வைப்பார். ஆமென். வாழ வைப்பார்னா வாழை மரம் வைப்பாருன்னு இல்லை, உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. உங்களை பயங்கரமான உன்னதமான ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலாக வாழ வைப்பார். இந்த லைஃப்குள்ள நாம் என்ட்ரி கொடுத்தே ஆக வேண்டும். ஆமென். நிச்சயம் பிரவேசிக்கணும். சரி, இப்போ வாங்களேன், யாத்திராகமத்தின் புஸ்தகம் அந்த 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அந்த கடைசி 3 லைனை மாத்திர வாசிங்க. யாத்திராகமம் 3:8. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். என் பைபிள் எப்படி இருக்குன்னா, போகிற வழியிலேயே அவங்கள போட்டு தள்ளாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு என் பைபிள் இருக்கு. உங்கள் பைபிள் எப்படி இருக்கு? கொண்டு போய் சேர்க்கவும் தான் இருக்கா? பரவாயில்லப்பா. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் பைபிள் இருக்கிறதின்படியே உங்களை என்ன செய்வார் சொல்லுங்க. கொண்டு போய், ஆண்டவருடைய பர்பஸ் என்ன தெரியுமா?
போகிற வழியில் இவன் ஏதாவது சேட்டை பண்ணால் காலை என்ன செஞ்சுருவோம், உடச்சிருவோம், இவனை இங்கேயே புதைச்சிருவோம். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள போவேன். ஆண்டவர் மனசு மாறிட்டாங்கிறதுனால அவங்க போகாமல் இல்லைங்க. நிறைய பேரால் போக முடியல, 2 பேர் மட்டும்தான் போனாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் டென்ஷன் ஆகிட்டார், ஆண்டவர் வெறுப்பாயிட்டார். இல்லை, இவங்க விருப்பப்படலை. என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? பிடி சாருக்கு முன்னாடி நிற்கிறது போல என்ன செஞ்சுட்டாங்க, வேண்டாம் வேண்டாம், எகிப்துக்கே போயிடுறோம், கல்லறைக்குள்ளேயே போயிடுறோம். இன்னைக்கு இந்த எண்ணம் உங்களை விட்டு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு ஆசை வரணும், ஆண்டவரே நான் இந்த தேசத்துக்குள்ள என்டர் ஆகணும். இப்போ இந்த 3 வாக்கியத்துக்குரிய அர்த்தத்தை சொல்றேன், தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். காரியம், நலம் என்றால் என்னன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நலம் என்றால் குட் லேண்ட், அதாவது குட் லைஃப். குட் லைஃப்னா நலமான ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நலமான ஒரு லைஃபை வச்சிருக்கிறேன். நலம் என்றால் என்ன, நிறைய அர்த்தங்கள் வருகிறது. இனிமையான ஒரு லைஃப், பிளசன்ட். உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, போன உடனே மேலேருந்து 2 காங்கிரீட் தொங்குது, இந்த பக்கம் ஒரு டிவி உடஞ்சி தொங்குது, மிக்சி ஓட மாட்டிக்கு, கிரைண்டர் அரைக்க மாட்டிக்கு. இது இன்பமான வாழ்க்கையா? போன உடனே சும்மா பல எல்லாமே சூப்பராக இருக்குது, இதுதான் பிளசன்ட். உடனே பாஸ்டர் வீட்டுக்கு மட்டும்தானா? எல்லாத்தோடய ஒப்பிட்டுக்கோங்க. எனக்கு டக்குன்னு வீடு ஞாபகம் வந்தவொடனே என்ன சொல்கிறேன், வீடு ஞாபகத்தை சொல்கிறேன். உங்கள் வீட்டில் குடும்பத்தில் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறீங்க, பிளசண்ட்டான லைஃப், எக்ஸலண்ட் லைஃப்னு வருது. சிறந்த ஒரு லைஃப்பை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. வேல்யூபிள் லைஃப்னு வருது, மதிப்பு மிக்க, அரிய, விலை மதிப்பு அதிகமான ஒரு லைஃப் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. நலம் என்றால் இத்தனை அர்த்தங்கள் வருகிறது. 2வது விசாலம். விசாலத்துக்கு 2 அர்த்தம் கொடுக்குறாங்க. ஒன்று, நல்லா விரிவான தேசம், பிராடான ஒரு தேசம். ஆண்டவர் சொன்னா தெரியுமா, ஆபிரகாம்கிட்ட எழுந்து நட, நீ நடக்கிறது எல்லாத்தையும் உனக்கு என்ன செய்வேன், தருவேன். அப்போ உங்கள் லைஃப் அடுத்த ஒரு சில நாட்களில் எப்படி மாறப்போகிறது என்றால் குட் லைஃபாக மாறப்போகுது. இதை நீங்கள் விசுவாசி ஏற்றுக்கிட்டீங்கன்னா, பெரம்படி வாங்குற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, கடினப்படுத்திடக்கூடாது. ஆமேன் ஆண்டவரே நான் நல்ல லைஃபுக்குள்ளே போக விருப்பப்படுறேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டிங்கன்னா குட் லைஃபாக மாறப்போகுது. 2வது, அது விசாலமான லைஃபாக மாறப்போகுது. விசாலம் என்றால் சொன்ன விரிவான லைஃப். இன்னொன்று, ட்ரபுள்ஸ் ஃப்ரீ லைஃப், பிரச்சனை இல்லாத அல்லது வேதனை இல்லாத அல்லது எதிரிகளுடைய பயம் இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு? இன்று கண்ட எகிப்தியனை, உனக்கு யாரு பிரச்சனையா இருந்தாலும் இனி நீ அவனை பார்க்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த டேஸ், இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல நீங்க என்னன்னாலும் போட்டுக்கலாம். பாஸ்டர் இவ்வளவு நாள் எனக்கு இடுப்பு வலி ஒரு பிரச்சனை, இனி நான் உள்ள போகிற இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள அதை நான் பார்க்க கூடாது. ஆமேன் அப்படின்னு அதை அனுபவிங்க. ஹல்லேலூயா. அதை எடுத்துக்கோங்க, அதை நம்புங்க, கடினப்படுத்தாதீங்க. இடுப்பு வலியா, வயசு 40, அது எப்படி போகும் அப்படி சொல்லக்கூடாது. ஆமேன். முட்டு வலியா, அது எப்படி போகும்? சுகரா, அது எப்படி போகும்? அப்போ போகவே போகாது. அதை நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கவனமாக எபிரேயரில் வாசித்த வசனத்தின் போல ஜாக்கிரதையாக இருக்க கடவோம், பயத்தோடு இருக்க கடவோம். ஆண்டவரே நான் இதை அசால்ட்டாக எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. முதலாவது சொன்னேன் குட் லைஃப், 2வது சொன்னேன் விசாலமான லைஃப், 3வது என்னது, பாலும் தேனும் ஓடுகிற லைஃப். ஆங்கிலத்தில் வருகிறது லேண்ட் ஆஃப் கிரேட் அபண்டன்ஸ். பாலும் தேனும் ஓடுகிற லைஃப்னா தமிழில் சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறீங்க அல்லது சந்தைக்கு போயிருக்கிறீங்க, வெங்காயம் 5 கிலோ வெங்காயம் 200 ரூபான்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 20 ரூபா என்ன செய்ய தம்பி குறைச்சி போடு. ஆனால் கொஞ்சம் அம்பானியை கற்பனை பண்ணி பாருங்க. அம்பானி இப்போ சூப்பர் மார்க்கெட்டு போகிறாரு, 5 கிலோ வெங்காயம் எவ்வளோப்பா, 200 ரூபா சார். தம்பி ஒரு 20 ரூபா குறைச்சி போடுங்க தம்பி அப்படி சொல்லுவாரா? ஏன்னா அவர்கிட்ட கிரேட் அபண்டன்ஸ் என்ன செய்யுது, இருக்கு. அதனால அவர் அதை பார்க்கவே மாட்டாருங்க. நம்ம போகிறோம், ஒரு கடைக்குள்ளே போகிறோம், பொதுவாக எங்கள் அம்மா நல்லா என்ன செய்வாங்க, பார்கெயின் பண்ணுவாங்க, குறைக்க சொல்லுவாங்க. எனக்கு வெக்கமாக இருக்கும். நான் அந்த என்ன கடைக்குள்ள எங்கள் அம்மா ஒரு 500 ரூபா குறைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அப்படியே இறங்கி கடை விட்டு வெளியே போயிடுவேன். எனக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாதுப்பா. ஏன்னா எனக்கு வெக்கமாக இருக்கும். நமக்கு அவங்கள பார்த்தாலும் தர்ம சங்கடமாக இருக்கும். ஐயா அவங்களே பாவம் வியாபாரம் பண்ணுறாங்க, இவங்க வேற ஒரு 50 ரூபா குறைச்சி போடுங்க. அப்புறம் துணி கடைக்கெல்லாம் போனால் இன்னும் 2 கட்டப்பை வைங்க, கட்டப்பை தானே ஜிப்பு வச்ச பேக்கு கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க. நமக்கு வெக்கமாக இருக்கு, ஏம்மா வாங்கம்மா சும்மா இரு, அவங்கள தருவாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் அம்பானி லைஃப், எதுக்கு அம்பானி சொல்கிறேன்னா, அவர் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு உலகத்தில் ஒரு நிறைய பணக்காரங்க இருக்காங்க. ஒரு அம்பானி எடுத்துக்குவோம், இத்தனைக்கு தேவனை அறியாதவர்.
அவர் ஒரு துணி கடைக்கு போகிறாரு, கட்ட போய் தாங்கன்னு கெஞ்சுவாரா? இவர் தங்கத்தால் செஞ்ச சூட்கேஸை வாயை திறந்து உள்ள துணியை வச்சு என்ன செஞ்சிருவாரு? நான் இவர்கிட்ட கிரேட் அபண்டன்ஸ் என்ன செய்யுது இருக்கு. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற லைஃப் அதுதான். ஹல்லேலூயா. லைஃப் ஆஃப் கிரேட் அபண்டன்ஸ். இன்னொரு அர்த்தம் வருகிறது, லைஃப் ஃபில்டு வித் மெனி குட் திங்ஸ். அநேக நன்மைகள் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நன்மைகளை வைத்திருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் நன்மைகளால் நிறைந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க என் தேவன் ஆசைப்படுகிறார். ஆமென். தயவு செஞ்சு இருதயத்தை கடினப்படுத்துறாதீங்க. ஆமாம், பாஸ்டர் திடீர்னு பைபிள் ஏதோ ஒரு வசனத்தை படிச்சுட்டு வந்து சொல்லிட்டு கிடக்காரு நினச்சிடாதீங்க. இது தேவன் வாக்கு பண்ணின ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த லைஃபுக்குள்ள தான் இயேசு வாழ்ந்தார். அதனால தான் 5 அப்போ 2 மீனை அவரால் 5000 பேருக்கு கொடுக்க முடிந்தது. இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள தான் இயேசு வாழ்ந்தார். அதனால தான் மீனை வாயத்தோற உள்ள வெள்ளி பணம் இருக்கும் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. ஆமென். இந்த லைஃப் ஸ்டைல தான் இயேசு வாழ்ந்தார். அதனால தான் பின்னாடி திரும்பி பார்த்து கேட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வந்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டுச்சா? ஆமாம் ஆண்டவரே, 5000 ரூபாய் பேங்க்ல இருந்துச்சு, உங்களை நம்பிட்டு வந்தேன், 2000 ரூபா தான் மிஞ்சிச்சு. இல்லை, ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போக எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமேன், ஆமேன். பாஸ்டர், பணத்திற்கு மாத்திரம்தானா? இல்லை, குடும்ப சமாதானத்திலையும், வியாதி இல்லாத வாழ்க்கை, தேவனோடு உள்ள நல்ல உறவு, தேவனோடு பேசுகிற வாழ்க்கை, அவரோடு இருக்கிற ஐக்கியம். எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் சந்தோஷமாக தேவனோடு இருந்தாங்களோ, லைஃப் ஃபில்டு வித் மெனி குட் திங்ஸ். ஆமேன். அப்போது நலம் என்றால் நல்ல வாழ்க்கை, விசாலம் என்றால் நல்லா விரிவாக்கப்பட்ட அல்லது எதிரிகள் பயமில்லாத வாழ்க்கை, மூன்றாவது பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை என்றால் கிரேட் அபண்டன்ஸ். சொல்லுங்க, கிரேட். பாஸ்டர் எங்களுக்கு சொல்லுங்க தைரியம், இங்கிலீஷ் நினைச்சீங்க. கிரேட் அபண்டன்ஸ். ஆமேன். கிரேட் அபண்டன்ஸ். இதை சொல்லும் பொழுதே பிசாசு நடுங்கிடணும். ஆமேன். பிசாசினுடைய சேனைகள், உங்களை ஏமாத்துக்கிற வஞ்சிக்கிற ஆவிகள் அதை நடுங்கி தெரிச்சிடும். இவனுக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சப்பா. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்வார்? அவர்கிட்ட அவ்வளவு இருக்கு. நாம நினைக்கிறோம் அவர் ஒரு கிழிஞ்ச பனியன் போட்டு காத்து வீசிக்கிட்டு இருக்காரு நினைக்கிறோம். எங்க, அவர் சர்வ 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 வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யம் எதுவுமே இல்லை. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். நம்முடைய தேவனுடைய குறித்த பார்வை உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? மாறிடும். இன்னும் அடுத்த கானான் தேசத்தை குறித்து அல்லது இந்த லைஃப்பை குறித்து அடுத்த வாரத்தில் என்ன செய்வோம்? நல்லா தியானிப்போம். பாருங்க, ஏசப்பா மலையில வச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. முன்னாடி 5000 ஆண்கள் இருந்தார்கள். அப்போ ஆளுக்கு ஒரு ஒய்ஃப்னு போட்டால் ப்ளஸ் 5000. சரிங்களா? உங்கள் ஃபோன் எடுங்க, கால்குலேட்டர் எடுங்க, ஒரு கணக்கு என்ன செய்வோம்? போடுவோம். 5000 கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க். இப்படிலாம் கணக்கு போட்டு பார்த்தா உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? ஆட்டுக்குட்டியை போல துள்ளும். 5000 போட்டுட்டிங்களா? இப்போ ப்ளஸ் அமுக்கி 5000 பெண்கள் போடுங்க. 5000. இப்போ ஒரு 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 ஃபேமிலிக்கு இப்போ 5000னா ஒரு ஃபேமிலிக்கு குறைஞ்சி 2 பிள்ளைங்க போடுவோமா? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் 15 20ன்னு போயிட்டு இருந்தவங்க. நம்ம பாவம் பார்த்து ஒரு 2 என்ன செய்வோம்? போடுவோம். ப்ளஸ் ஒரு 10,000 போடுங்க. எத்தனை வந்திருக்கு? 20,000 வந்திருக்கு. சரிங்களா? அப்போ எத்தனை பேர் இருந்திருக்கணும் அந்த இடத்துல? குறைஞ்சபட்சம் 20,000 பேர் இருந்திருக்கணும். ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோங்க ஆகும்? இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு வாங்கன்னா நம்ம உத்தண்டு கடையில் எவ்வளோ ஆகும்? 70 ரூபாவா? சரி, அவ்வளோ வேண்டாம். ஆவரேஜாக 50 ரூபா போட்டுக்கோமா? இன்ட்டு 50 போடுங்க. எவ்வளோ வந்திருக்கு? 15 லட்சமா? 10 லட்சம். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என் ஆண்டவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு? வெறும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு 10 லட்சம் ரூபாய். நாம் நினச்சிட்டு இருக்கோம், ஆண்டவரே ஒரு 1000 ரூபா தாங்க ஆண்டவர், ஒரு 5000 ரூபா தாங்க ஆண்டவர். உங்கள் ஜெபத்தில் கொஞ்சம் உங்கள் கற்பனை கொஞ்சம் உயரமாகட்டும், கொஞ்சம் உயர்ந்ததாகட்டும். ஹல்லேலூயா. வெறும் ஒரே ஒரு நேரத்துக்கு. இன்னும் நான் இஸ்ரவேல் ஜனங்கள் கணக்கு போட்டால் கால்குலேட்டர் வேலை செய்யாது. அது ஈ பவர்னு போயிடும். அதுக்கெல்லாம் அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் என்ன செய்ய முடியும்? போட முடியும். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஆண்டவர் 10 லட்சம் ரூபாவை என்ன செஞ்சிருக்கிறார்? ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்குங்க. நம்முடைய அப்பாங்க அவரு. நம்முடைய அப்பான எனக்கு சொந்தமானதுங்க. இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள நான் நுழைய வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பார்வையே மாறணும். ஆண்டவரே, ஒரு விலை குறைஞ்ச ஒரு டைல்ஸ் இந்த சர்ச்சுக்கு போட்டுக்கிட்டுமா? இப்படி கேட்குறது எனக்கு அழகா அல்லது எங்கள் அப்பாவுக்கு அழகா? ஆண்டவரே, நல்ல ஒயிட் மார்பிள்ஸ். என்னது? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன். அப்படி ஜம்முன்னு ஒயிட் மார்பிள்ஸ்,
ஸ்டேஜெல்லாம் ஒயிட்டு, நல்லா சோஃபா சேரு, 1 2 3 4, இந்த பக்கம் ஒரு 4 ஏசி, இந்த பக்கம் ஒரு 4 ஏசி, இங்கிட்ட ஒரு டிவி, இங்கிட்ட ஒரு டிவி. இப்படி தான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். அலங்கார விளக்கு, சரி அலங்கார. சிலர் யோசிப்பாங்க, இதெல்லாம் தேவையாப்பா, எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி தான் இயேசு வாழ்ந்த நாட்கள் என்ன சொன்னாங்க, ஒரு அக்கா வந்து விலையுயர்ந்த ஒரு பர்ஃப்யூம், ஒரு சென்ட்டை கொண்டு வந்து ஆண்டவர் கால் என்ன செஞ்சாங்களா, தலையில் ஊற்றுனாங்களா. இதை கேட்ட சில பேருக்கு ஆவி என்ன தெரிஞ்சு கிளம்பிருச்சு. ஓ தரித்திரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதை அப்படி வேஸ்ட் பண்ணலாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, தரித்திரர்கள் இவ்வளோ நாள் வாங்கிட்டு தான் இருந்தாங்க, இவ்வளோ நாள் செஞ்சு, அப்போ வராத வேகம் உனக்கு என்னடா இப்போ வருது அப்படிங்கிற மாதிரி தான் சிலருக்கு என்ன செய்யும், யோசிக்க தோணும். இல்லை, தேவனிடம் பெருசாக எதிர்பார்க்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் நம்பி கேட்ட நினைக்கிறீங்க? ஒயிட் மார்பிள்ஸ், ஏசப்பாவை நம்பி தான். நம்ம ஆட்கள் நம்பி கேட்க முடியுமா? மார்பிள்ஸ் முட்டாய் கூட ரொம்ப தாழ்வாக சொல்ல நினைக்காதீங்க. ஒரு எடுத்துக்காட்டு, மக்களை நம்பி நான் என்ன செய்ய மாட்டேன், எப்போவுமே ஜெபிக்க மாட்டேன். ஆண்டவரே இதெல்லாம் வாங்கித்தாங்க அப்படின்னு ஆண்டவர் நம்பி தான் என்ன செய்வேன், கேட்பேன். எப்படி கொடுப்பார்? உங்களை பயன்படுத்தி தான் கொடுப்பார். உங்களுக்கு இப்போ ஒரு 20 லட்ச ரூபா ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சுட்டாரு, 2 லட்ச ரூபா ஆண்டவர் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டேன். அதை எப்படி கொடுப்பேன்? 10 லட்ச ரூபா சகுந்தலா சிஸ்டர் ஒரு அற்புதம் செஞ்சுருக்கிறார், 1 லட்ச ரூபா தசமாக கொடுக்க மாட்டாங்களா? தொர்ராஜியாக ஆண்டவர் 10 லட்ச ரூபா ஒரு அற்புதம் செஞ்சுருக்கிறார், 1 லட்ச ரூபா தசமாக கொடுக்க மாட்டாங்களா? முடிஞ்சிச்சு, 8 ஏசி என்ன செஞ்சிடலாம். இவ்வளோதான். உங்களை பயன்படுத்தி தான் ஆண்டவர் என்ன செய்வார். ஆனால் நான் உங்களை நம்பி ஜெபிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுவேன், இவங்க மூலமாக கொடுக்க வைங்கன்னு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் எப்போ செய்வாங்க இந்த ஃபாத்திமாக்கா அப்படின்னு என்ன செய்ய மாட்டேன், என் கண்ணு போகாது. ஏன்னா என் தேவனிடத்துலேருந்து தான் எனக்கு ஒத்தாசை என்ன செய்யும், வரும். ஆமேன். நீங்கள் செய்வீங்க, உங்களுக்கு மனசு இருக்குது, நீங்கள் ஆசைப்படுவீங்க, சே ஒரு 10,000 ரூபா இருந்தால் ஜன்னல் போட்டுடலாமேன்னு ஆசை வரும். ஆனால் ஆண்டவரே என்ன ஜன்னல் மாத்திரலாம் ஆண்டவரே, நிறைய கிராமங்களில் சர்ச்சை இல்லாமல் இருக்கு ஆண்டவரே, சர்ச்சையை நான் கெட்டி கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமேன். இந்த அளவுக்கு என்ன பாலும் தேனும் ஓடுகிற ஒரு லைஃப் எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. அடுத்த வாரம் இன்னும் டீப்பாக பார்ப்போம். இந்த வாரம் முழு இதை கொஞ்சம் தியானிங்க. 3 பகுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உபாகமம் 9வது அதிகாரம், உபாகமம் 13வது அதிகாரம், இந்த 2 பகுதி என்ன செஞ்சுக்கோங்க, இந்த 2 பகுதியை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உபாகமம் 9, உபாகமம் 11. வீட்டில் போய் படித்து பாருங்க. இதை அப்படி மனசில் படமாக ஓட விட்டுட்டே இருங்க. என் கை 100 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி, நான் 100 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்பத்திரி பில் பே பண்ணுற மாதிரி, இருதய நோயாளிகளுக்கு நான் லட்சக்கணக்கில் கொடுத்து அவங்கள சரி செய்கிற மாதிரி, இப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னேன் தெரியுமா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை உன் இமேஜினேஷன்ஸை காத்துக்கும். இப்போ இதை இமேஜின் பண்ணுங்க. அப்படி உங்கள் பிள்ளை ஸ்கூலில் போகும்போது பஸ் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியும், அப்படி பிள்ளைங்களாம் கத்துற மாதிரி இப்படி இமேஜின் பண்ணக்கூடாது. அப்படி நான் வேலைக்கு போகும்போது ஒரு பாம்பு பறந்து வந்துட்டு வாங்கின மண்டையிலே ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி இப்படி இமேஜின் பண்ணக்கூடாது. பைக்கில் போகும்போது மஞ்சள் லாரி மண் லாரி நேராக வந்து மோதுற மாதிரி இமேஜின் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. என் கை 100 பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து என்ன செய்யணும், வீட்டில் படுத்து அப்படி யோசிக்கணும். இந்த வசனத்தை படித்து யோசிக்கணும். ஆண்டவரே கோதுமை போல் என்ன மாற்றுவீங்கன்னு சொன்னீங்களே, அப்படியே யோசிக்கணும். கற்பனை வரணும், வர வைக்கணும். இந்த புத்தி தப்பாகவே கற்பனை பண்ணிருச்சு. ஆமேன். அப்போ இன்னையிலேருந்து யோசிக்க ஆரம்பிங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் உன்னதமானவர், நீர் உயர்ந்தவர். அப்பா, இன்னைக்கு இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, இளைப்பாறுதல்லாம் என்னங்கிறத கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் நுழைவது தான் இளைப்பாறுதலாக இருக்குது கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தையை கேட்ட ஒருத்தர் உள்ள என்ட்ராகாமல் போயிடக்கூடாது ஆண்டவரே. அதில் என்ட்ராய் அதை என்ஜாய் பண்ணி என் தேவன் எவ்வளவு பயங்கரமானவருங்கிறத இந்த ஒட்டணத்தம் பார்க்குற அளவுக்கு அந்த வாக்கு தத்துவத்திற்குள்ளே நுழைந்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இளைப்பாறுதலின் ஆசீர்வாதங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளிடுங்கப்பா ஆண்டவரே. இந்த சபைக்கு கட்டளிடுங்கப்பா. நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கொண்டு போவேன்னு சொன்னீங்களே, அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு போங்க ஆண்டவரே. கை ஏந்துகிற நாட்கள் போய் கரம் பிடித்து தூக்கி விடுகிற நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. உதவி கேட்டு கெஞ்சுகிற நாட்கள் போய் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த கிரேட் அபண்டன்ஸ்குள்ள எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. அந்த லைஃப் ஃபில்ட் வித் மெனி குட் திங்ஸ், நிறைய நல்ல காரியங்களால் நிறைந்திருக்கிற அந்த பிளசண்டான ஒரு லைஃபுக்குள்ளே எங்களை கொண்டு போங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே.
இந்த வாக்குத்தத்தத்தை நான் அசால்ட்டாக நினச்சிடக்கூடாதுப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிக்கணும்ப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை போல இருதயத்தை கடினப்படுத்திடக்கூடாதுப்பா. இஸ்ரவேல் ஜனத்தை போல அது எப்படி ஆகும், அது எப்படி நடக்கும், இந்த பட்டி காடுல அது வாய்ப்பா, அது சாத்தியமா, அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நான் கடினப்படுத்திடக்கூடாதுப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ரஷந்தல ரகபடரபா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுகிற அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள எங்களை நீங்கள் கொண்டு போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கேட்ட வார்த்தையை மறந்துடாதீங்க, மெடிடேட் பண்ணுங்க. God bless you. God bless you.